கூட்டணிக்கு தலைமை எடப்பாடி பழனிசாமி தான் என அடிமைகள் வீராவேசம் காட்டினாலும் எஜமானர் அமித்ஷா பழனிசாமியின் பெயரை கூட உச்சரிக்கவில்லை என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் புதுக்கோட்டையில் உரையாற்றிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா, ஏப்ரலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும், பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் வளர்ச்சி பாதையில் பங்கேற்போம் என்றதோடு பழனிசாமியின் பெயரை கூட உச்சரிக்கவில்லை என்று கூறியுள்ளார். 2019 ஆண்டிலேயே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் லேப்டாப் வழங்கும் திட்டத்தை நிறுத்திவிட்டு கல்விக்கான ஆயுதமாக மடிக்கணினியை தொடர்ந்து தனது அரசு வழங்கி வந்தது என பச்சை பொய் சொல்வதாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஆட்சியில் 68 கோடி ரூபாயில் வாங்கிய 55,000 லேப்டாப்புகள் வீணடிக்கப்பட்டதை CAG என்ற இந்திய தலைமை கணக்கு தணிக்கை அறிக்கை வெளிச்சம் போட்டு காட்டியதை சுட்டிக்காட்டியுள்ளார். 55,000 மடிக்கணினிகளை மாணவர்களுக்கு வழங்காமல் வீணடித்த எடப்பாடி பழனிசாமி லேப்டாப் பற்றி பேசுவதற்கு அருகதை இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மகளிர், அரசு ஊழியர், மாணாக்கர் என ஒவ்வொரு பிரிவினரும் முதலமைச்சரின் திட்டங்களால் பயன்பெறுவதை பார்த்து பொறுத்துக்கொள்ள முடியாமல் எடப்பாடி பழனிசாமி பொறாமையில் குமைவதாக அமைச்சர் சிவசங்கர் குறிப்பிட்டுள்ளார்.